Hello பசங்களா, hello, good evening. எஸ், இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். கரெக்டா? நான் பேசி கேட்குதா? நான் துக்கம் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. நான் பாட்டுக்கு ரொம்ப பேசி அப்புறம் காது கேட்கலன்னு சொல்லிடாதீங்க. Am I audible, visible? Is it clear for everybody? எஸ், கேட்குதா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா? I think it is all good. I think from my end it's good. சூப்பர். எஸ், வெரி குட். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஸ்பெஷலான. சரி, ஆக்சுவலி நான் இன்னைக்கு 8th கிளாஸ் தான் லைவ் போயிட்டு இருக்கேன். ஆனால் இன்னைக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா 12th பசங்க கூட்டம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 5 டேஸாக நம்ம பயாலஜி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருந்தோம். 2 marks 3 marks புக் பேக் கம்பல்சரி 5 marks இது எல்லாமே எஸ்பெஷலி ஒரு 9.5 கன்னிஸ் லைவெல்லாம் போய் நிறைய கொஸ்டின்ஸ் படித்து ரிவிஷன் பண்ணி இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க. கரெக்டா? ஸோ இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சுன்னா எடுக்க முடியல. கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருந்தேன். நிறைய கால் வந்துச்சு, நிறைய டெக்ஸ்ட் வந்துச்சு. எல்லா டெக்ஸ்ட்டும் பார்த்தேன். சரியா? நான் வந்து மெசேஜ் பார்த்து ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன். நான் கொஞ்சம் அவசரத்தில் இருந்தேன். பட் ஐ டெஃபினெட்லி ரிப்ளை. பட் ஐ நீட் சம் டைம். ஓகே, ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எனக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அனுப்பிவிட்டு சார் இந்த கொஸ்டின் நீங்கள் சொன்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் செட் 90+ கண்டிப்பாக வருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கொஞ்சம் இமோஷனலாகவும் ரொம்ப ஹாப்பியான. சரியா? ஏன்னா நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அவ்வளோ. பிகாஸ் என்னை நம்பி நீங்கள் வந்தீங்க, உங்களை நம்பி நான் வந்து நம்மள உட்காந்து படித்து ரிவிஷன் பண்ணி இட் வாஸ் ரியலி குட். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்திருக்கீங்களா இன்னைக்கு? ஹலோ ரம்யா. உங்கள் டெக்ஸ்ட் நான் பார்த்து ரிப்ளை பண்ண முடியல. சரியா? ஹலோ மார்ஷல், ஒரு நிமிடம் இருங்க, எல்லாரும் எடுத்து வந்துடுறேன். ஓகே ரேக். ஓகே, ஆலயம் காட்டிடுவோம். என்னடா ஆலயம்? சேர்ந்து காட்டுவோம். சைன் டெம்பிள். இந்த கோயில் கட்ட போறீங்க போறீங்களா? கண்டிப்பா கட்டணும். ஓகே, ரைட். ஹலோ ஏஞ்சல். ஹலோ, வாங்க கட்டுவோம். 95 வரும். சூப்பர், வெரி குட். ஆமா ட்ரேகன், கால் எடுக்க முடியல. நான் பார்த்தேன் உங்க கால் வந்துச்சுன்னா எடுக்க முடியல. சரி, நான் கொஞ்சம் சில பல சிக்கல்கள் இருந்துச்சு, ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதனால இப்பதான் அப்படி இருக்கேன். ஓகே, 5 mark போச்சு. என்னடா 5 mark? பரவாயில்ல விட்றா. நம்ம 70 60 பயந்துட்டு இருந்த இடத்துல 90 95 வாங்கியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் டோட்டல் ஏறும். சரியா? நான் ஒரு டைமும் கண்டிப்பாக இந்த கேள்வி வரும்னு சொல்லும்போது நிறைய பேர் மனசில் குழப்பம் இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் நானுமே ஒரு தைரியத்தில் ஓகே நம்ம படித்த கொஸ்டின், வெயிட்டேஜ் கொஸ்டின், பிவைக்கு இந்த அனாலிசிஸ் எல்லாம் வச்சு ஒரு எக்ஸ்பிரஸில் வச்சு சொன்னேன். இட் ஒர்க்ட். ஓகே, நீங்கள் சொன்னது மட்டும்தான் சார் வந்துச்சு. ஜுவாலஜியில் ஃபர்ஸ்ட் 5 mark மட்டும்தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனக்கு 95 வருது. பட் நான் 90 தான் சொல்லுவேன். சரிடா, பரவாயில்ல. அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மார்க்கும் கண்டிப்பாக ஏறும் மார்க். ஓகே, கண்டிப்பாக அந்த மார்க் ஏறும். ஓகே பசங்க, மறக்காதீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு ஷார்ட்ஸ் உங்களுக்காக நான் ஒன்று பண்ணுறேன் சேனலில். கண்டிப்பாக பார்த்துருங்க. சரியா? அதில் வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக. இப்போ நீங்கள் சீனியர் ஆகிட்டீங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் 12th முடிச்சு சீனியர் ஆகிட்டீங்க. நீங்கள் தான் ஜூனியர்ஸ் கைட் பண்ணும். ஓகே சார், கம்பல்சரி கூட நீங்கள் சொன்னதாக வந்துச்சு. எஸ், இட் ஒர்க்ட். இட் ஹேப்பன்ட். ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். 1 markல 3 and 2 markல 1. சார் தப்பாக எழுதிட்டுருக்கு. ஏன்டா தப்பா எழுதினீங்க? நீங்கள் சொன்னதா சார் வந்து சார் தப்பா எழுதி. பரவாயில்ல, விட்றா. நான் புது ஸ்டூடெண்ட் சார். 10th 590 எடுக்க முடியுமா? பிளேக், கண்டிப்பாக முடியும் பிளேக். ஆமாம் சார், ஆமாம். சூப்பரா பசங்களா. நான் இப்படி திருப்பி ஒரு லைவ் வந்து நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அது வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். 4 பேர் வந்திருக்கீங்க. கரெக்டாக 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. வெரி ஹாப்பி. நிறைய பேர் ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் மேபி மறந்துருப்பாங்க. நோ ப்ராப்ளம். இல்லை சில பேர் சில விஷயங்கள். ஸோ நான் இன்னைக்கு த டே ஆஃப் செலிப்ரேஷன் உங்களுக்கு. கரெக்டாக? சில பேர் தூங்குவாங்க, வெளியே போவாங்க, சிரிப்பாங்க, சந்தோஷமாக லைவ். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு இமோஷன்ஸ் கன்வே ஆகிறனால. ஸோ இட் இஸ் ஃபைன். பட் ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் ஸ்டில் ரிமெம்பர்ட். உடனே எக்ஸாம் முடிச்சு எனக்கு கால் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணீங்க, டெக்ஸ்ட் பண்ணீங்க. எனக்கு நிறைய வீடியோஸ்லேயே கமெண்ட் வந்துச்சு. சார் தேங்க்யூ. ஐம் ரியலி ஹாப்பி. ஓகே, ஐம் ரியலி ஹாப்பி. ஓகே சார், நல்லா இருக்கு. நீ ஷர்ட்லேயே குறியா இருக்கடே. நானும் 10th படிக்க போகிறேன். 590+ எடுக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? எடுத்தா 600க்கு 600 முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, ஆமாண்டா. 10th 500 வாங்கடா. சரி, 500க்கு 500 எடுக்கலாம். 490 முடியாது. 500 உங்களுக்கு எடுக்கணும்னா நீங்கள் வாங்க, இல்லைன்னா வராதீங்க. ஓகே, ஆஸ் அ சீனியர் நான் சொல்கிறது ஜூனியர்ஸ்க்கு சயின்ஸரை நம்பினால் கைவிடப்படாது. அவ்வளோதான். அதை நான் உறுதியாக சொன்னேன். அவன் ஸ்ட்ராங்காக நின்னா ஐ பிலீவ் தட் ஐ ஃபுல்ஃபில்ட் மை டியூட்டி. ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். 550க்கு வந்தீங்களா ரம்யா? பரவாயில்ல. சூப்பர். ஓகே சார், எங்கே அடுத்து படிக்கணும்? எப்பவும் சொல்கிற மாதிரி தான். எங்கள் லைவ் செஷனுக்கு ரெகுலராக வாங்க.
ரெகுலராக ஃபுல்ஃபில்டாக படிங்க, ஆட்டோமேட்டிக்காக மார்க் வரும். சரியா? ஓகே, சூப்பராக பசங்களா, சூப்பர் சூப்பர். எஸ், ஸோ எல்லாம் ஹாப்பி ஆகிட்டிங்களா? நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஆக்சுவலி கொஞ்சம் பதட்டத்தில் தான் இருந்தேன், பேப்பர் எப்படி வரும் என்னன்னு தெரில. பிகாஸ் எனக்குமே பேப்பர் ஆக்சஸ் 1:15 மேலே தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா 1:15 மேலே கொஞ்சம் ஒர்க்கில் வந்து பயங்கர பேக் ஆகிட்டேன். நீட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஒர்க்கில் வந்து பேக் ஆகிட்டேன். அப்புறம் வந்து 2 o'clock ஐயோ நம்ம பசங்க எழுதுனது பேப்பர் வந்திருக்குமேன்னு சொல்லி அவசரமாக ஃபோன் எடுத்து மிஸ்டு கால் இருந்துச்சு, டெக்ஸ்ட் இருந்துச்சு. அது பார்த்ததுக்கப்புறம் தான் ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. நான் பயத்திலே டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணேன், ஐயோ கஷ்டம்னு சொல்லிடக்கூடாதுன்னு பார்த்தா யூ கேஸ் செட் இட் ஈஸி. ஆனால் நீங்கள் என் மனசு நோக்கக்கூடாதுன்னு ஈஸின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நான் கொஸ்டின் பேப்பர் வாங்கி செக் பண்ணி பார்த்தேன், ஆக்சுவலி ஈஸியாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்ததுக்கு என்ன காரணம், நம்ம வச்ச லைவில் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே சார், மார்க் வருது வரல, ஆனால் கான்செப்ட் நல்லா பிடிச்சி படிச்சது அது போதும். எஸ் எக்ஸாக்ட்லிடா, நான் எப்போ சொல்கிறதா மார்க்ஸ் இயர் நம்பர்ஸ். இப்போ நீங்கள் இந்த வாக்கு 95க்கு இந்த சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம் இருக்கும் அதிகபட்சம், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் படித்த இந்த கான்செப்டோட சந்தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே ஓகே எஸ், சூப்பர் பசங்களா, சூப்பர் சூப்பர். வரும் ரம்யா வந்துடும். 89 90 ஆயிரும், கவலைப்படாதீங்க. 89 90 ஆயிரும், கண்டிப்பாக 90 ஆயிரும். ஓகே, உங்கள் கரெக்ஷன் இல்லை, டீச்சர்ஸ் கரெக்ஷன். ஓகே, ஸோ டோன்ட் வரி, நல்ல மார்க் ஈஸியாக வந்துடும். சரியா? ஓகே பசங்களா, ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே, ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட், என்ன ஒரு ஹெல்ப்னாலும், என்ன ஒரு பிரச்சனை, என்ன ஒரு கைடன்ஸ்னாலும் எனி டைம் யூ கேன் டிஸ்கஸ். வி ஆர் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகே, ஆக்சுவலி எல்லா டீச்சர்ஸும் வரதா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஒர்க்ஸ் ஜாஸ்தியானால கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, நமக்கு மே மாதம் நீட் எக்ஸாம் வரனால அதில் பயங்கர பேக்டாக போயிட்டுருக்கு. ஓகே ஃபைன், சூப்பர் பசங்களா, சூப்பர், ஐ ரியலி ஹாப்பி. ஓகே எஸ், ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். ஓகே, ஆஃப்டர் மை லைவ் ஐ வில் கனெக்ட் டு ஆல் த விஷன் 20 ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு சின்ன ஒரு ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து, நான் அதை என்னன்னு கேட்குறேன். ஓகே ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன பிளான் உங்கள் எல்லாத்துக்குமே? வாட் இஸ் யுவர் பிளான்? என்ன பிளான் பண்ணுறீங்க இன்னைக்கு? நெக்ஸ்ட் என்ன சார் படிக்கிறது? பிளேக், இன்னைக்கு ஜாலியாக இருங்க, இன்னைக்கு எதுவும் படிக்காது, எனக்கு ஃபுல் ஜாலியாக இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏமோ அதுக்கான வேலையை நாளையிலேருந்து ஆரம்பிங்க. ஓகே டே, வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டில் எல்லாரும் ஹாப்பியா? அவங்க பயாலஜி கொஸ்டின் பேப்பர் பார்த்து எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களா வீட்டில்? எல்லா கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுறதா, எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணி பர்சனலாக கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, சரியா? அண்ட் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஷார்ட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணும். தட் வில் ஹெல்ப் எவ்ரிபடி. ஓகே ஐயா, 9th வரவில்லை, நாங்களே இருக்கோம். பசங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சேனலில் வந்து 12th சேனல் வந்து மேலே ஆரம்பிச்சு, சரியா? மேலே ஆரம்பிச்சு நீங்களே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டாக தான் வந்தீங்க, பட் வந்தீங்க. அதே மாதிரி தான் இங்கே 8th 9th பசங்களுக்கு. இப்போ நான் இன்றைக்கி எடுக்க போகிறது வந்து ஆக்சுவலி 9th டாபிக். ஸோ 9th பசங்க பார்த்துட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க. ஓகே, அந்த அருமைங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் புரியறதுக்கு. உங்களுக்கு எப்படி லேட்டாக புரிஞ்சுது? கரெக்டாக எனக்கு இப்போ ஞாபகம் 9.5 hours லைவ் எடுக்கும்போது ஐ காட் மெனி நியூ ஸ்டூடெண்ட்ஸ். அந்த 9.5 hours லைவ்லேயே அவங்க கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தே ஃபெல்ட் லைக் ஒரு 9 months ட்ராவல் பண்ண மாதிரி பேசுனாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி அந்த மொமெண்ட் கொஞ்சம் டைம் ஆகும் வரக்கு. ஸோ வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் தெம். சார் ஜெய் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரம் டுடே ஈவினிங் ஏப்ரல் எக்ஸாம். எஸ் பார்த்துக்கலாம், ட்ரே கதை சொல்கிறேன், பார்த்துக்கலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. ஓகே, எப்பவுமே காமாக இருக்கிறதா ஜெயிக்க வைக்குங்களேன். நான் இந்த 12th எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். காமாக இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியும். டென்ஷனாகி நீங்கள் இருந்தீங்கன்னா ரிவிஷன் நடக்காது, ரிலாக்ஸேஷன் இருக்காது, மாட்டிப்போம். ஸோ எப்பவுமே காமன் கம்போஸ்டாக இருங்க, கண்டிப்பாக சூப்பராக மார்க் வரும். சரியா? எஸ் 8th class தான், 8th class. ஓகே, நமக்கு அப்படிலாம் இல்லை, என்ன இருக்கோ அதை டீச் பண்ணிட்டு போய் க்ராப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அப்போ என்ன இருக்கும்? கண்டிப்பாக அதுக்குள்ளே நமக்கு தெரிஞ்ச க்ராப்ஸ் பற்றி எல்லாம் இருக்கும். கேரி க்ராப்ஸ் போய் க்ராப்ஸ் பற்றி இருக்கும், ஃபர்டிலைசர் பற்றி இருக்கும், அக்ரிகல்ச்சர் பற்றி இருக்கும், அது மேனேஜ் பண்ணுற பற்றி. அதை நம்மளால அடித்து பிரிச்சுருவோமே, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, நமக்கு கிளாஸ் ரொம்ப எடுக்கிறது அவ்வளோதான், யார் என்னெல்லாம் பார்க்குறது இல்லை. பிகாஸ் வி ஆர் குட் வித் டாபிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி, வில் கோ ஜஸ்ட் லைக் தட். ஒரு பென் இருந்தால் போதும், டெக்னிக்கலி ஒரு பெண்ணை வச்சு போய் எழுதிட்டு வர்றது தான். ஸ்லைட்ஸ் வந்து டயக்ராம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆகுது. வி ஆர் ஆடிங் இட். ஓகே ரம்யா, நீங்கள் வந்தீங்கடா. ரம்யா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், எனக்கு கடைசி வரைக்கும் இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ரம்யா. ஃபாலோடு பை எனக்கு பிளேக்கு, அப்புறம் ட்ரேக். எனக்கு இனிஷியலாக வரல, அப்புறம் தான் ட்ரேக் வந்தான். அண்ட் ஏஞ்சல் கிரியேஷன் எல்லாம் வந்தாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்தது தான். கரெக்டா? சார் 12 ஆமாடா சார், நிறைய பேர் இருப்பாங்க அப்படி.
நான் உங்களுக்கு 12th கிளாஸ் இருக்கும்போது எனக்கு இதே பிரச்சனை தான். அப்படியே அமைதியாக கவனிப்பாங்க, யார் என்ன பேசுகிறாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பாங்க பேசுறதுக்கு. ஓ அப்படியே ஏஞ்சல் இருந்தீங்களா? ஓகே, வெரி குட். நீ ஒரே நிமிஷம், நான் கொஞ்சம் தண்ணி போட்டு குடிச்சுக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ பசங்க ஹாப்பியாக இருக்கீங்க தானே? கிளாஸஸ் முடிஞ்சது, எக்ஸாம் முடிஞ்சு ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களா? இனிதான் போஸ்ட் வரும், இனிதான் போஸ்ட் வரும். சரி, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இனிதான் அந்த போஸ்ட் வரும், வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. சரியா? ஓகே பசங்களா, ஸோ என்ன பிளான்ரா இன்னைக்கு எல்லாத்துக்கும்? வாட் இஸ் யுவர் பிளான்? Anybody has got any plans today? யாருக்குமே பிளான் எதுவும் கிடைக்கலையா? கண்டிப்பாக ஜாலியாக இருப்பீங்க, அது வேற விஷயம். பட் ஸ்டில் ஓகே. ஸோ ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு 12th தேவையான மார்க்கு நாங்கள் கொடுத்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு நம்புகிறேன். I believe that and I'm also happy about it. And சொன்ன மாதிரி பயாலஜி பேப்பர் ஈஸியாக வந்திருக்கு. ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த லைஃபு கொண்டு போங்க அப்படி. சரியா? ஓகே பசங்களா, கெமிக்கல் பாண்டிங் படிக்கிறதா சார் பிளான். ஓகே, வெரி குட். படிங்க, தப்பில்லை. படிக்கிறது பிடிச்சி படிங்க. ஓகே, இப்போ நீ படிக்க போகிறது வந்து ரிலாக்ஸ்டாக படிக்கணும். அதை ட்ரை பண்ணி பாரு. ஓகே, நான் வந்து நீ முன்ன மாதிரி இருக்கும்போது ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது கொஞ்சம் பயத்தில் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த ப்ரொஃபஷனாக வரும்போது வீல் ஜஸ்ட் ரிவைஸ், வீல் ஹவ் டு ரீட், வீல் ஹவ் டு கோ த்ரூ மெனி அப்டேட்ஸ். லேர்னிங் இஸ் ஆல்வேஸ் இன் கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ இப்படி பண்ணும்போது பிடிச்சி படிப்போம். ஐயோ இந்த எக்ஸாம் எழுதணுமே, இவ்வளோ மார்க் வாங்கணுமே, இந்த ப்ரெஷரே இருக்காது. ரிலாக்ஸ்டாக, காமன் கம்போஸ்டாக, கான்செப்ட் சூப்பராக படிப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக ஜெய் மாதிரி எக்ஸாம்ஸில் சூப்பராக மார்க் வாங்கலாம். ஓகே சார், நேற்று நான் 1 hour தான் தூங்கினேன், அது தூக்கம் வரல. என்ன காரணம்னா உன்னோட அட்ரினல் ரஷ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பம்ப்டாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் போகல. நைட் ரிலாக்ஸ்டாக பாடி வச்சு படு, அப்படியே மாடு மாதிரி தூங்கிடுவேன். சரியா? எஸ், ஏன்னா மெமரிங்கிறதுக்கு நமக்கு விஷயம் இருக்குது. மெமரி ஆல்சோ வி நீட். ஓகே, எஸ்பெஷலி பயாலஜி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு யூ ஹேவ் டு லேர்ன் எக்ஸாம்பிள்ஸ், யூ ஹேவ் டு நோ த அனிமல்ஸ், போன்ஸ் பேர், ரேடியஸ், அல்னா, கார்பல்ஸ், மெட்டாகார்பல்ஸ், ஃபேலஞ்சஸ், கிரேனியம், இதை பற்றி எல்லாம் நீ படிச்சு தான் ஆகணும். ஓகே, அதெல்லாம் நம்ம மனப்பாடம் தான் பண்ணணும். ஆனால் அது கான்செப்ட்ஸில் இருக்குது. ஓகே, சூப்பர். ஐ எம் ரியலி ஹாப்பி பசங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் அதை அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு 8th கிளாஸ் லைவுக்கும் வந்து நீங்கள் எனக்கு அக்னாலேஜ் பண்ணுறீங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். திஸ் லைக் அன் அன்ஃபர்கெட்டபிள் டே. ஐ எம் ரியலி ஹாப்பி. எஸ், ஸோ ஆஸ் டிஸ்கஸ்ட், எதுனாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனை சொல்லுங்கள். எனி எனி கரியர் ஹெல்ப் ஆர் சம்திங் யூ கேன் ஆஸ்க். ஓகே, எனி டைம் வி ஆர் அவைலபிள். ஓகே ஃபைன். ஸோ பசங்களா, அப்போது நான் வந்து 8th கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா போங்க, ஜாலியாக இருங்க, பிடிச்சதை படிங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா? எனி டைம் எனிவேர் யூ வாண்ட் டு கனெக்ட், யூ கேன் ஈஸிலி கனெக்ட். டோ நாட் ஃபர்கெட் யுவர் டீச்சர்ஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மட்டும் மறக்கவே கூடாது என்றைக்குமே லைஃப்பில். இது 3 வச்சுட்டு தைரியமாக போய் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து பழகுங்க. சரியா? டேக் இட் ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்ட் பட் என்ஜாய் இட். கிளியர்? ஓகே, ஸோ 8th பசங்க கவனிக்கிறீங்கன்னா உங்களுக்காக இதெல்லாம் உங்கள் சீனியர்ஸ். நீங்கள் கமெண்ட் பார்க்குறது இதெல்லாம் உங்கள் சீனியர்ஸ். ஓகே, உங்கள் சீனியர்ஸ்னால் உங்களோட 12th சீனியர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, தேர் 12th முடிச்சுட்டாங்க. ஸோ எக்ஸாம் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்காக இங்கே வந்தாங்க. ஏன்னா நான் 12th லைவ் போல இன்னைக்கு உங்களுக்கு லைவ் எடுக்க வந்துட்டேன். 8th கிளாஸ் லைவ் எடுக்க வந்ததுனால அங்கே லைவ் இல்லைனா இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, எப்படிலாம் இருந்துச்சுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி ஒரு ஒன் லாஸ்ட் டைம் லைவ் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரே ஒரு ஸ்பேமிங்காக ஒரு ஃபீல் ஆகும். பட் இட் இஸ் நாட் ஸ்பேம், இட் இஸ் லைக் தேர் அக்னாலஜிங், தேர் ஃபுல்ஃபில்லிங் த இமோஷன்ஸ். ஓகே, நத்திங் எல்ஸ். ஸோ 8th பசங்க நம்ம என்ன பண்ணலாம், டாபிக் ஆரம்பிச்சிருவோமா? எஸ், ஸோ இன்னைக்கான டாபிக் பாருங்க, கிராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அழகாக 1 ஷாட்டில் குயிக்காக முடிக்க போகிறோம். ரெடியாடா பசங்களா? யா. ஸோ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், ஒரு சாப்பாடுங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? ஏன்னா ஃபுட் இல்லைன்னா நம்ம இல்லை. அப்போ அந்த ஃபுட்டை உருவாக்கக்கூடிய இந்த ப்ராசஸான அக்ரிகல்ச்சர் அகெயின் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பற்றி, ஃபுட்டை பற்றி நம்ம படிக்கிறது தான் இந்த சாப்டரோட ஸ்டார்டிங். பார்த்துருவோமா? எஸ், ஸோ நல்லா கவனிங்கடா. பாருங்க, humans and animals depend on plants for food.
which we discussed already. Green plants produce food through photosynthesis. ஞாபகம் வச்சுக்கோங்கடா. green கலர்ல இருக்கும் plants பாத்துருக்கீங்களா? plants green கலர்ல இருக்கும் generally. அந்த green plants ஏன் green கலர்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஓகே, ஒரு பிக்மெண்ட்னு ஒரு காரணம் இருக்கு. இந்த green plantsல என்ன பண்ணும், அவனுக்கான ஃபுட்டை அவனே உருவாக்கிப்பான். சார் நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கான ஃபுட்டு நான் தானே உருவாக்குறேன், எங்கள் அம்மா தானே பண்ணுறாங்க, அதனால் அது வந்து வராதுன்னு கேட்டிங்கன்னா அது தப்பு. நம்ம என்ன பண்ணுறோம், வேற ஒரு ஃபுட்டை குக்கு தான் பண்ணுறோம். நம்ம ஃபுட்டை உருவாக்கல, நம்ம ஃபுட்டை குக்கு தான் பண்ணுறோம். ஆனால் பிளான்ஸ் அப்படி இல்லை. பிளான்ஸுக்கான ஃபுட்டை பிளான்ஸ் சன்லைட் மூலமாக உருவாக்குறது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் எல்லாம். சரியா? ஓகேவா பசங்களா? புரிஞ்சுதாடா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க. Food provides energy for all life processes. Definitely. உனக்கும் ஃபுட்டு வேணும், எனக்கும் ஃபுட்டு வேணும். உனக்கும் கேலரிஸ் வேணும், எனக்கும் கேலரிஸ் வேணும். அப்போ நம்ம லைஃப் ப்ராசஸ் எல்லாம் நல்லபடியாக போகணும்னா ஃபுட்டு வேணும். இல்லை நான் இப்படி பேச முடியாதுல்ல, நான் டயர்டாக இப்படி பேன் ஆயிடுவேன். எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் பேசுகிறேன், எனக்கு கேட்குது, சத்தமாக பேசுகிறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, இன்க்ரீசிங் பாப்புலேஷன் டிமாண்ட்ஸ் எஃபிஷியன்ட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதில் இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது. பாப்புலேஷன் வளர்ந்துக்கிட்டே போகுது, ஃபுட்டு கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ பாப்புலேஷன் ஏற ஏற ஃபுட்டும் நம்ம ஏற்றி ஆகணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த விஷயத்தில் ஈஸியாக படிக்கலாம். பாருங்க, farmers face challenges in maintaining quality and sustainability. கரெக்டா? agricultural research helps improve productivity and resource management. நீ பண்ற ஒரு டெக்னிக்ஸ், ஒரு ஐடியாலஜிஸ், ஒரு டெக்னாலஜிஸ், இவங்க எல்லாம் வச்சு நமக்கு பாப்புலேஷன் பிரச்சனையால பாதிக்கப்பட்ட ஃபுட்டை நம்ம அழகாக இன்க்ரீஸ் பண்ற ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம். சரியா? ஹலோ பட்டு, இன்னைக்கும் லேட்டா வந்துட்டீங்க பட்டு. என்ன பட்டு நீங்க? ஓகே, so core idea, I'll tell you the core idea. Sustainable agriculture is essential to feed the growing population by protecting future resources. கரெக்டா இல்லையா? உன் ஃபியூச்சர் ரிசோர்ஸஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட்டை ரொம்ப சஸ்டெயினபிளாக வச்சு கொண்டு போகணும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரியா பசங்களா? ஓகே, யா. ஸோ அடுத்து பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியாஸ் எக்கானமி. கரெக்டா? நமக்கு நிறைய ஊர்கள் இருக்கு இந்தியாவிலே. பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாதிரி ஊரெல்லாம் ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். என்ன காரணம்? மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ரைஸ் வெரைட்டிஸும் எல்லாமே நமக்கு ஒரு மேஜர் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருக்குது. கரெக்டாக? அதாவது நமக்கு அந்த ஃபுட் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃபுட்டை இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் பெரிய ரோல் இருக்கு. ஓகே, சரியா? ஸோ பட் நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரியா? என்னால் கனெக்ட் பண்ண முடியல, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா லைவ் முடிச்சுட்டு I'll connect. ஓகே, யூ கைஸ் ஆர் இன் விஷன் 20, no? So you'll have my office number, we'll connect, no problem. சரியா? So the annual exam starts on 2 April, signs on April 8. 30 சூப்பராக 30, nothing to worry. Okay, we'll sort it out. நோ ப்ராப்ளம். அதுக்கு ஒரு பிளானில் வச்சு பண்ணலாம். சரியா? உங்களுக்கு ஏதாவது சாப்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட் யூ வாண்ட் யூ கேன் டெல். ஓகே, நம்மளோட ஸ்டைல் எப்போ எப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தா எங்கள் ஸ்டைல். ஓகே, உங்கள் சீனியர்ஸ் கேட்டால் தெரியும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து அது மூலமாக மார்க் எடுக்க வைக்கிறது தான் அங்கே எங்கள் பிளான். யூனோ வை? பிகாஸ் யூனோ வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் யூ ஹாவ் பீன் ட்ராவலிங் இன் திஸ் பர்டிகுலர் கிரேட் ஃபார் அன் இயர். கரெக்டாக இல்லையா? நீ 8th படிக்கும்போது இந்த 8th கிரேடில் நீ ஒரு வருஷமாக படிச்சுட்டு இருக்க. அப்போ உனக்கு தெரியும் எது வரும் எது வராதுங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரியும். உனக்கு என்ன படிக்க முடியும் என்ன படிக்க முடியாதுங்கிறது உனக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீ சொல்ல நான் கொடுத்துக்கிட்டே இருப்போம், நீ படிச்சுக்கிட்டே இருப்போம், மார்க் வாங்கிட்டே இருக்கலாம். சரியா? எஸ். ஸோ பாருங்கடா, அப்படிப்பட்ட இந்த அக்ரிகல்ச்சரில் பார்க்கும்போது நமக்கு நிறைய கிராப் டைப்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கு கிராப் டைப்ஸ்ங்கிறது என்னன்னா, நமக்கு நிறைய கிராப்ஸ் இருக்குல்ல, அது ஒரு சீசன் பேஸ் பண்ணி பிரிக்கலாம். பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கேரிஃப்ங்கிற கிராப்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேரிஃப் கிராப்ஸ், அப்புறம் ராபி கிராப்ஸ், அப்புறம் ஜெயித் கிராப்ஸ். மொத்தம் 3 இருக்குடா. ஒன்று கேரிஃப், ஒன்று ராபி, ஒன்று ஜெயித். அப்போ இந்த 3 கிராப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சீசன் பொறுத்து மாறும். கேரிஃப்ங்கிற கிராப் நீங்கள் எப்போ வளர்த்துறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்? ஜூன் டு செப்டம்பர் மந்த். ராபிங்கிறது அக்டோபர் டு மார்ச். ஜெயிதுங்கிறது சம்மர் சீசன், விச் இஸ் நத்திங் பட் செப்டம்பருக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா அது மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய 2 சீசன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சீசனில் வில் க்ரோ தீஸ் கிராப்ஸ். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, இது வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து அட்லீஸ்ட் 1 மார்க்ஸ் வரும். ஓகே, புரியுதா? நல்லா தான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, 12th பசங்களா, நான் இப்பவும் சொல்கிறேன், சோஷியல் மீடியா வந்து உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பாயிலும் பண்ணும், வேறு லெவல் கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்? வேறு லெவல் கொண்டு வரதான் நம்ம சூஸ் பண்ணணும். புரியுதா? ஸ்பாயில் பண்ணி மாட்டிக்காதீங்களா? ஓகே, சின்ஸ் யூ கைஸ் ஹவ் கம்ப்ளீட்டட் 12th, ஐ எம் ஓகே வித் இட், பட் ஸ்டில் ஹாவ் சம் லிமிட்ஸ். ஓகே சார், 5 மார்க் ரிவிஷன் ஃபார் சயின்ஸ், மேக்ஸ், சோஷியலுக்கு லைவ் வேணும்.
5 mark revision கண்டிப்பா பண்ணிடலாம் சரியா. சயின்ஸ் கண்டிப்பா பண்ணிடலாம்னா மேக்ஸும் பண்ணிடலாம். சோஷியல் we don't do. Okay, for science and maths we'll do it easily. Clear? Social we'll plan சரியா. Clear? So இந்த crops கண்டிப்பா படிச்சீங்கன்னா ஈஸி தான்டா. ஓகே, ஒன்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, ஃபுட் கிராப்ஸ் grown for human consumption, எக்ஸாம்பிள் paddy maize. கரெக்டா இல்லையா? நம்ம சாப்பிட்றதுக்காக உருவாக்குற கிராப்ஸ். அப்போ வேற யார் சார் சாப்பிட்றா? எஸ், வி ஹேவ் லைஃப் ஸ்டாக்ஸ். யாரு? இந்த ஹார்ஸ், பவுல்ட்ரி, ஃபிஷ், இவனுங்களுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஃபுட் உருவாக்க முடியும். அதை நம்ம ஃபாடர் கிராப்ஸ்னு சொல்லுவோம். எதுக்கு? லைஃப் ஸ்டாக் பண்றதுக்கு. எக்ஸாம்பிள் சார்கம், மில்லட்ஸ். மில்லட்ஸ் நம்மளும் சாப்பிடலாம், பட் ஸ்டில். அடுத்து ஃபைபர் கிராப்ஸ் பாருங்க, யூஸ் ஃபார் மேக்கிங் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரூப்ஸ். இந்த ஜூட் எல்லாம் இருக்குல்ல, ஜூட்டுங்கிறது இட் இஸ் அ ஃபைபர். வி கெட் இட் த்ரூ ஆல் திஸ் கோகனட் அண்ட் ஸ்டப்ஸ். அதெல்லாம் வச்சு நம்ம ஜூட் பேக் எல்லாம் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி டெக்ஸ்டைல், காட்டன், ஹெம்ப் எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். சரியா பசங்களா? ஓகே, பாய் பட்டு, பாய் பாய், ஆல் தி பெஸ்ட், ஸ்டே கனெக்டட், டேக் கேர். ஓகே, நான் போயிட்டது. எஸ் சார், ருத்ராமிகா ஸ்கூல் போயிடுச்சாம் சார், அதுவும் சூப்பராக பண்ணி கேட்டு. சூப்பர், வெரி குட், ஐம் ஹாப்பி, வெரி குட், ஐம் ஹாப்பி. ஓகேடா, ஃபைன். வில் பி கேர்ஃபுல் யூஸ் சோஷியல் மீடியா வைஸ். எஸ், சோஷியல் மீடியாவை வைஸாக யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பை நல்லா கொண்டு வந்துருங்க. சரியா? ஓகே ஓகே பசங்களா, வேறு டவுட் இருக்காடா? ஹலோ தெய்வமே, ஹலோ அமுல்யா ஸ்ரீ, எக்ஸாம் எப்படி பண்ணி நல்லா பண்ணீங்களாடா? நல்லா பண்ணிக்கிங்க நம்புகிறேன். ஓகே, யா. ஸோ ஆயில் கிராப்ஸ் பாருங்க, ப்ரொவைட் ஆயில் ஃபார் குக்கிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். சாப்பிட்றது நம்ம ஃபுட் கிராப்ஸ், லைஃப் ஸ்டாக் கொடுக்குறது ஃபாடர் கிராப்ஸ், ஃபைபருக்கு ஃபைபர் கிராப்ஸ், ஆயிலுக்கு ஆயில் கிராப்ஸ். அது போக நமக்கு இருக்குது ஆர்னமெண்டல் கிராப்ஸ், அதாவது டெக்கரேஷன். ஆர்னமெண்டல் நினைக்கிற மாதிரி என்ன சார் அது நகையாக இருக்குமோ, அப்படி இல்லைடா. இட் இஸ் லைக் ஆர்னமெண்டலுங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி அழகாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், விச் மீன்ஸ் சம்திங் டெக்கரேட்டிவ். ஓகே, நம்ம இந்த மணி பிளான்ட்லாம் வளர்த்தோம்ல, அழகாக அப்படியே செடி மாதிரி படந்து போகும். அதே மாதிரி தான் எங்கேயும் இப்போ டெக்கரேஷன் லேண்ட்ஸ்கேப். எக்ஸாம்பிள் காட்டன், பொகேன்வில்லா. பொகேன்வில்லா பூ பார்த்துறீங்களா? இந்த பேப்பர் பூ, என்னோடு வா வீடு வரைக்கும், அந்த பாட்டிலாம் காட்டுவானுங்க. அந்த பொகேன்வில்லா அழகாக இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த பொகேன்வில்லா. ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது. சரியா? அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயில் ப்ரிப்பரேஷன். ஓகே சார், எனக்கு கிராப்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருச்சு, யாருக்கெல்லாம் வளர்த்தணுங்கிற ஐடியா கிடச்சிருச்சு. ஆனால் எப்படி நான் வந்து பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் சாயில். ஆப்வியஸ்லி இல்லை, நமக்கு பேசிக்காக அடிப்படையாக நம்ம முன்னோர்களிருந்து பண்ணிட்டு இருக்க டெக்னிக் என்னது? சாயில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அதில் செடியெல்லாம் வளர்த்துது. அவன் சாயில் ப்ரிப்பேர் பண்ணுறது நீங்கள் நினைக்கிற மாதிரி சரி என்ன சார் மண் இருக்குது அப்படியே குழி தோண்டி செடி வச்சு தண்ணி ஊற்றணும், நாட் லைக் தட். ஓகே, டெஃபினட்டாக அது வந்து எல்லா கேஸிலும் ஒர்க் ஆகுது. பாப்பா எப்படி பண்ணுறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லூசனிங் டாப் சாயில் ஹெல்ப்ஸ் earthworms and microbes adds humus. என்ன பண்ணுற நீ? ஃபர்ஸ்ட் மண்ணை கொத்தி விடணும். ஓகே, கொத்தி விடுறோம். என்ன தெரியுமா? இந்த மண்ணை மிக்ஸ் பண்ணுற நீ இப்படி லைட்டாக கட்டி என்ன பண்ணுற? மிக்ஸ் பண்ணுற. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற சாயில் கீழே போகும், கீழே இருக்கிற சாயில் மேலே வரும். ஏன்னா நமக்கு தெரியும் சாயில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ சாயிலில் ஒரு 2வது லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஹியூமஸ் கண்டென்ட்னு சொல்லுவோம். இந்த ஹியூமஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? ரிச் ஆர்கானிக் மேட்டர். ஓகே, நல்ல சத்தாக இருக்கும். அந்த ஆர்கானிக் மேட்டர் இந்த பிளான்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா அழகாக சூப்பராக வளரும். ஸோ இந்த பிளான்ஸுக்கு அந்த இம்மீடியட் எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மண்ணை வந்து அப்படியே கொத்தி விடுவோம். அப்போ அந்த ஹியூமஸ் மேலே வரும். ஹியூமஸுங்கிற ஆர்கானிக் மேட்டரில் வச்சு பிளான்ஸ் சூப்பராக வளரும். புரிஞ்சுதா? ஹலோ சார், எக்ஸாம் பக்கா சூப்பர், தாறுமாறுதா, சூப்பர்ரா, சூப்பர், அவ்வளோதான்டா. ஐ எம் ரியலி ஹாப்பி. ஓகே, கங்க்ராட்ஸ். Root absorbs water, nutrients, minerals and air efficiently, essential for healthy crop growth. Okay, சரியா? புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ளோயிங். நான் என்ன சொல்கிறேன்? நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ண என்ன ஆகும்? அந்த மண் வந்து லூஸ் ஆகி மேலே இருக்கிற மண் கீழே வரும், கீழே இருக்கிற மண் மேலே வரும். அண்ட் இம்ப்ரூவ்ஸ் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி. லெவல் பண்ணுறேன். ensures uniform water distribution during irrigation. கரெக்டா இல்லையா? நான் இப்போ அது லெவல் பண்ணாம மண் இப்படி இருக்கு, அப்போ தண்ணி இந்த குழியில் தேங்கிடும். அப்போ எல்லா இடத்துக்கும் தண்ணி போகாது. ஸோ அது லெவலிங்காக வச்சுன்னா தண்ணி அப்படி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். லெவலாக நீங்கள் இந்த அயன் பாக்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை, பட் ஸ்ட்ரைட் லெவல் ஐ மென்ட். ஓகே, நாட் லைக் திஸ் ஆர் திஸ் சம்திங் லைக் தட். சரியா? அடுத்து பாருங்க, பேசல் மேன்யூர், அதாவது ஆடிங் மேன்யூர் பிஃபோர் சோயிங் இம்ப்ரூவ் சாயில் ஃபர்டிலிட்டி. ஓகே, நீ வந்து அதை வளர்த்துறதுக்காக சாப்பாடு போடுற பதிலாக நீ ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு அப்புறம் அதை சீடை போடும்போது ஆட்டோமேட்டிக் நியூட்ரிஷன் ரிச் ஆகினால சீட் சூப்பராக வளரும். ஓகே, அமுல்யா சயின்ஸ் டெம்பிள் கட்டலாம் கூடி சீக்கிரம். Xylem கோயம்புத்தூர் பிரான்ச் ஆப்போசிட் கட்டிடுவோமா கைஸ்? அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குடா. சரியா? ஹாஸ்பிட்டலில் அடிச்சுட்டு கோயில் கட்டவாங்க. ஓகே ஓகே, ஃபைன். கிளியரா பாருங்க. This is what plowing is. So we do it with the cow, which is nothing but a manual plowing, whereas in machine we involve machine. பாத்தீங்களா? இதை வச்சு என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாக மண்ணை அப்படியே அடிச்சு ப்ளோ பண்ணுவோம். கிளியர்? ப்ளோ பாருங்க, யூஸ் ஃபார் டைலிங், ஆடிங் ஃபர்டிலைசர்ஸ், ரிமூவிங் வேஸ்ட். அப்படியே டைல் பண்ணுறது,
ஃபர்டிலைசர்ஸ் ஆட் பண்ணுறது, வீட்ஸை ரிமூவ் பண்ணுறது, ப்ளக் பண்ணுறதுக்கும் நமக்கு ப்ளோயிங் பண்ணலாம். ஏன்னா நீ வந்து இந்த மண் அப்படி கொத்தும் போது என்ன ஆகுது, செடியும் வெளியே வந்துடுது. கரெக்டாக, செடி வெளியே வந்துடுது, மண்ணும் ஆடுது, எல்லாம் நடக்குது. அடுத்து ஹோ பாருங்க, யூஸ் ஃபார் லூசனிங் அண்ட் சாயில் ரிமூவிங் வீட்ஸ். சேம் திங் தான். ஹோங்கிறது அந்த இந்த டூல் நான் காட்டுறேன். கல்டிவேட்டர், நான் வந்து கல்டிவேட் பண்ணுறேன். டிராக்டர் டிரைவ் அண்ட் சேவ்ஸ் டைம் அண்ட் லேபர், ரிமூவ் வீட்ஸ். ஒன்றும் இல்லடா, எனக்கு அந்த வீட்ஸ் தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணலாம், நான் ஒரு இடத்துல அனுப்பி அந்த வீடை வெட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு டிராக்டரை வச்சு அப்படியே ரைட் பண்ண வைங்க. டிராக்டர் என்ன பண்ணும், அது ஃபுல்லாக அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துக்கும். பாருங்க தெரியுதா, ப்ளோ பண்ணுறது பார்த்தீங்களா. உழுதல், ஹோ அண்ட் கல்டிவேட்டர், இந்த வேஸ்ட் அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடும். Clear? Bye da, bye Amulya, bye bye, take care, bye 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 bye. So second step, first முடிச்சு அடுத்த step பாருங்க, crop production after soil preparation. Crop production after soil preparation. என்ன பண்ண போறோம், நமக்கு இந்த பிளான்டிங் வந்து ஹை குவாலிட்டி சீட்ஸை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணும். கரெக்டா இல்லையா? நீ வந்து என்ன பிளான்ட் போட போறங்கிறது கண்டிப்பா இந்த சீடை பேஸ் பண்ணி இருக்கு. நீ நல்ல சீடு போட்டா கண்டிப்பா நல்ல பிளான்ட் கிடைக்கும். ஸோ சீடை சூஸ் பண்றது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். பார்ப்போமா? ஸோ மெத்தட் ஆஃப் சோயிங், ஃபர்ஸ்ட் வந்து சோயிங் பை ஹேண்ட். என்னது சோயிங்கிறது, என்னன்னா விதைக்கிறதா சோயிங் சொல்லுவாங்க. ஓகே, you plant, no, you plant seeds, you call it as sowing. Okay, either you do it in hands or you do it manually. சரியா சார்? என்ன நைன் சார்? எஸ் டா, அவங்களா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் உங்களுக்காக நேரத்தில் ஸ்டார்ட் பண்ண, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் பேரை வந்துட்டு இருக்காங்க. சரியா? ஓகே பசங்களா, பாய் பாய் பாய். கண்டிப்பாக பாய்டா. பாருங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஷார்ட்ஸ்னு வருது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. சரியா? பாய், டேக் கேர். யா, ஸோ பாருங்கள், நீ எதை கையில் பண்ணலாம், ஆர் நீ மெஷின் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆர் டிப்ளிங் பண்ணலாம், எல்லாத்தையும் காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, இதுதான் சோயிங் பை ஹேண்ட். ஓகே, அடுத்து பாருங்க, சீட் ட்ரில். இந்த மெஷின் மூலமாக நீ சீட் அப்படியே உழுதுகிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் டிப்ளிங், கரெக்டாக அந்த ஸ்பேஸோட வச்சு அரேஞ்ச் பண்ணுறது. இதுதான் இங்கே பார்த்தோம். ஓகேவா? பிளேசிங் சீட்ஸ் இன் ஹோல்ஸ் அட் ஃபிக்ஸ்டு ஸ்பேசிங் என்ஷூர்ஸ் பெட்டர் சீட் டு சாயில் கான்டாக்ட். அந்த இடத்துல கரெக்டாக அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு பண்ணுறது. ஓகேவா பசங்களா, புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, பாய்டா, பாய் 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 பாய். ஓகே, so transplanting is removal of an actively growing seedling from one place usually and planting it in the main field for further harvest. அப்படி என்ன தெரியுமாடா, ஒரு இடத்துல ஆல்ரெடி ஒரு செடி வளர்ந்துருக்கும், சின்ன குட்டியாக வளர்ந்துருக்கும். அந்த செடியை நான் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக வளர்த்துருக்கு. அதே இடத்துல இருந்தால் அது வளராது. ஸோ என்ன பண்ணுற, வேறு இடத்துக்கு கொண்டு போய் நிறைய நியூட்ரியன் ரிச் சாயிலை கொடுத்து சூப்பராக வளர்த்துறதா கான்செப்ட். புரிஞ்சுதா? ஓகே, பாய் சார், பாய் ரம்யா, பாய் ட்ரைக், பாய் 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 பாய். சொல்லுங்கள் ஏஞ்சல், சொல்லுங்கள். எனக்கு மட்டும் தான் லைவை விட்டு போக மாட்டேன் சார் போல. இல்லை ரம்யா, நீங்கள் போகணும், உங்களுக்கான நேரம் வந்து விட்டது. கரெக்ட், 12th முடிச்சிட்டிங்க, அடுத்து போங்க லைஃபுக்கு போய் காலேஜ் போயிட்டு அடுத்த லைஃபை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். சரியா? இந்த 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 வயசில் நிறைய என்ஜாய் பண்ணணும்டா, மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை எல்லாத்தையும் தள்ளி விடுங்க, பிரச்சனையை தள்ளி விடுங்க. படிப்பை ஃபோக்கஸ் பண்ணி, கரியரை ஃபோக்கஸ் பண்ணி என்ஜாய் பண்ண பழகணும். ஓகே, புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, யா. ஸோ ஃபர்டிலிட்டி பாருங்க, ஃபர்டிலிட்டி இஸ் ஈக்குவல் டு சாயில்ஸ் எபிலிட்டி டு சப்ளை நியூட்ரியன்ஸ் இன் ப்ராப்பர் அமௌண்ட். ஃபர்டிலிட்டிங்கிறது அந்த சாயிலை பற்றி பேசுகிறோம். அதாவது இந்த சாயிலால் அந்த சீடுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து, இப்போ ஃபாஸ்பரஸ்ங்க நியூட்ரியன் வந்து சாயில் கிட்ட இருக்குன்னா, எஸ் பொட்டாசியம் இருக்கா, நைட்ரஜன் இருக்கா, அமோனியா, அதெல்லாமே இருந்து கரெக்டாக கொடுக்குதுன்னா தென் இட் இஸ் ஒர்க்கிங். அதுதான் ஃபர்டைல் சாயில் ஆர் ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில். அடுத்து அப்படியே பாருங்க, மேனுவர் பாருங்க, derived from decomposed plants and animal waste, improve soil fertility, water holding capacity, soil aeration structure. So இது மூணு அதில் வந்துடும். soil fertility, water holding capacity, soil aeration and structure. அடுத்து பாருங்க, prevents erosion, runoff and nutrient loss. Prevents erosion, runoff and nutrient loss. அடுத்து பாருங்க, fertilizers, chemical substance to boost plant growth and yield. நீ வந்து ஒரு பிளான்ட்டை வளர்த்துற, ஆனால் அந்த பிளான்ட்டை வளர்த்தும் போது அதுக்கு வந்து இன்னும் நல்லா வளரணும்னு நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், அந்த இடத்துல பிளான்ட்டுக்கு தேவைன்னு கொடுக்கணும். இந்த பிளான்ட்டுக்கு நீ சாப்பாடும் போடல, ஒன்றும் போடல, ஆனால் பிளான்ட் வளரணும், எப்படி வளரணும், கண்டிப்பாக வளராது. ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே கொடுக்குறது என்ன சொல்லுவாங்க, எஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். அடுத்து அதில் வந்து என்ன இருக்குது, யூரியா, அமோனியா, சல்ஃபேட், சூப்பர் ஃபாஸ்பேட், பொட்டாஷ் அண்ட் என்பிகே.
ஓகே, சோடியம் பொட்டாசியமோட நைட்ரஜன் காம்பினேஷன் அது. அண்ட் இது தவிர நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இதுதான் அந்த என்பிகே. என்பிகே. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக் இந்த பிளான்ஸோட க்ரோத் வந்து டபுள் மடங்குல இருக்கும். ஓகே, சரியா? அப்படியெல்லாம் சொல்லாது, இது கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா அதெல்லாம் உண்மையை நம்ம பேசுதான் பழகிருக்கேன் என்னைக்குமே. ஓகே, அதுண்டு வரி என்னைக்குமே சின்ன குழந்தையாவே இருக்கணும்னு நடக்குமா? நானும் எனக்கும் தான் ஆசை சின்ன குழந்தையாவே இருக்கணும். அப்படி அதான் நடக்காதுல்ல. நம்ம வளரணும், நிறைய பேர் நம்மளை நம்பி வருவாங்க, அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி வளர்ந்து வளர்ந்து மேலே வரணும். சரியா? எஸ், மேன்யூர் அண்ட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்களா? Water is essential for plant growth and development. Irrigation, supply of water to crops at regular intervals, depends on crop soil and season, sources, wells, river, ponds. நல்லா வச்சு பாருங்கடா, பிளான்ட்டுக்கு நீ எந்த அளவுக்கு கெமிக்கல் ஃபுட் எல்லாம் பேசிட்டு தண்ணி அதே அளவுக்கு முக்கியம். அப்போ தண்ணி நீ கொடுக்குறது இரிகேஷன் சொல்லுவோம். ஓகே, சப்ளை வாட்டர் அண்ட் சொல்லுவோம் இரிகேஷன். அப்போ நிறைய சோர்சஸ் பேஸ் பண்ணி உனக்கு தண்ணி வந்து பைப்பில் வருது, எனக்கு எங்கிருந்து வருது, சிலது வெளிலிருந்து வரும், கிணறு, ரிவர், ஆறு, பாண்டு, லேக், டேம்ஸ், கேனல்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலேருந்து தண்ணி நமக்கு எடுத்துக்கலாம். சரியா? ஐயா என்ன எது சொல்ற, புதுசாக வாங்கின ஸ்பெக்ஸ் பவர் கம்மியாக வச்சுட்டாங்க, கண்ணு எரிக்கிறது, ஹெட்டேக், டிவியில் இருக்கிற ஃபேஸ் கூட தெரியல ஐயா. அப்போ நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும்டா. ஓகே, கண்டிப்பாக போய் டாக்டரை பாருங்கள். இல்லை நீங்கள் வாங்கினது இடத்துக்கே போயிட்டு, தம்பி நான் உங்ககிட்ட கரெக்டாக பவர் சொன்னேன், நீ தப்பான பவர் வச்சு கொடுத்துட்டு அதனால் மாற்றி கொடுங்க, நீ பொலைட்டாக கேட்கலாம். முடியாதுன்னு சொன்னால் கொஞ்சம் பொலைட் கம்மியாக கேட்கலாம். சரியா? ஆனால் கேட்டுருங்க. மேனுவல் ஆர் அனிமல் பவர்டு வாட்டர் லிஃப்டிங். நல்லா பாருங்க, மேனுவலுங்கிறது நான் என்ன பண்ணுற, கிணத்துக்குள்ள தண்ணியை போட்டு இழுத்து 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 எடுத்து ஊற்றுறது. ஆனிமல் பவர்னா அதே தண்ணியை போட்டு நான் இழுக்கிறது பண்ணலாம், ஒரு மாடையோ ஒரு ஆடையோ ஒரு டாங்கியோ வச்சு இழுக்கிறது, தட் திங். ஓகே, பம்பை யூஸ் பண்ணி டீசல், எலக்ட்ரிசிட்டி, சோலார் பண்ணலாம், அது சீப்பாக இருக்கும். அண்ட் அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர் லாஸ். சரியா? இந்த மாதிரி நம்ம எல்லாமே கொண்டு வரலாம். இப்போ எஃபிஷியன்ட் அண்ட் யூனிஃபார்ம் வாட்டர் சப்ளை இருக்கு பாருங்க. ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம், ட்ரிப் சிஸ்டம். பாருங்க, இந்த ஸ்ப்ரிங்க்லர் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல நிற்கும் தண்ணி, இங்கே வரும், அப்படியே ஸ்ப்ரிங்க்லர் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ஸ்ப்ரிங்க்லர் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இதுதான் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். ட்ரிப்புங்கிறது இதை பிளான்ட், அந்த பிளான்ட் ரூட்டுக்கு தண்ணி கரெக்டாக போய் சேரும், வேற எங்கேயும் சுத்தில போகுது. தட்ஸ் கால்ட் அஸ் ட்ரிப் இரிகேஷன். பாருங்க, இதை ட்ரிப், இது ஸ்ப்ரிங்கிள், தெளிக்குது பார்த்தீங்களா. ஸோ வாட்டர் ஸ்ப்ரேட் லைக் ரெயின், குட் ஃபார் வாட்டர் ஸ்கேர் ஏரியாஸ். ட்ரிப் பாருங்க, வாட்டர் டெலிவர் ட்ராப் பை ட்ராப் டு ரூட்ஸ், சேவ்ஸ் வாட்டர், ஹைலி எஃபிஷியன்ட். ஓகே, அதுக்கு மேலே ஸ்பெக்ஸ்ல இருந்து எப்படி ஃபெவிக்விக் ரிமூவ் பண்ணுறது? ஐ திங்க் வாட்டர் போட்டால் ரிமூவ் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா ஏஞ்சல்? ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? Weeds, undesirable plants growing with crops, weeding, removal of weeds. Weeds compete for nutrients, water, sunlight and space. கண்டிப்பா weeds வந்து எனக்கு தேவையில்லாத பிளான்ட். சரி, என்ன உங்களுக்கு தேவையில்லைண்ணா, அதாவது நான் வந்து ஒரு கேரட் செடி வளர்த்துறேன், அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன வளரணும், கேரட் தான் வளரணும். அப்போ அந்த இடத்துல சாதாரண ஒரு புல் வருதுன்னா எனக்கு அது ஆபத்து. நீங்கள் சொல்ல, சார் கொஞ்சமாக ஒரு புல் வளர்ந்துட்டு போகுது என்ன சார் அப்படின்னு யோசிக்கூடாதா? அந்த புல் என்ன பண்ணும், என் கேரட்டுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எடுத்துக்கும், கேரட்டுக்கு தேவையான இடத்த எடுத்துக்கும், தேவையான தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த வீட்ஸ் வளரும். விச் இஸ் நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஸோ ஐ வில் ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் மை கேரட். ஸோ ஐ ஹேவ் டு ரிமூவ் த வீட்ஸ். கிளியர்? பாய்டா கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, பாய். ஓகே, ஸோ வீடிங் ரிமூவ் த வீட்ஸ். பாருங்க, வீட்ஸ் கம்பீட் ஃபார் நியூட்ரியன்ஸ், வாட்டர், சன்லைட் அண்ட் ஸ்பேஸ், ரெடியூசஸ் ஈல்ட். சரியா? எஸ். ஸோ மெக்கானிக்கல் மெத்தட் இருக்கு, சைலேஜ் மெத்தட் இருக்கு, கிராப் ரொட்டேஷன், சம்மர் டிலேஜ், பயாலஜிக்கல் கண்ட்ரோல், கெமிக்கல். இது நிறைய மெத்தட்ஸ் நான் சொல்ற கேளுங்க. இந்த ஒரு மெத்தட் மூலம் நம்ம கிராப் ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் எஃபெக்டிவாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் மெத்தட் நான் என்ன பண்ணுறேன், ஹேண்ட் புல்லிங் ஆர் யூசிங் ஹோம். என்னது, அந்த வீடை நான் பார்த்தோன்னே பிடிச்சி வீசணும். ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். ஸோ ஹேண்ட்லிங் புல் பண்ணலாம். அண்ட் என்ன பண்ணலாம், நல்லா டீப்பாக தோண்டி உள்ளே வச்சு அந்த சன்லைட்டில் கொடுத்து ஒரு மாதிரி ட்ரை ஆக்கலாம். அடுத்து நான் வந்து கிராப்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். கிராப்ஸை மாற்ற நியூட்ரிஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு நைட்ரஜன் வேணும், ஒருத்தருக்கு பொட்டாசியம் வேணும். அப்போ இந்த வீட்ஸுக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ வீட்டோட கண்டிப்பாக கம்மியாகும். அடுத்து சம்மரில் பண்ணும்போது வீட்ஸ் வந்து இந்த சூடு தாங்காமல் இறந்துடும். நீ அப்படியும் பண்ணலாம், ஆனால் அங்கே சம்மருக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அடுத்து நீ என்ன பண்ணலாம், அந்த வீடை மட்டும் கொல்லக்கூடிய இன்செக்ட் பேத்தஜன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீடை கொல்லலாம். அண்ட் சில கண்டிஷனில் நீ ஹெர்பிசைட்ஸ் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த வீட்ஸை கொல்லலாம். புரிஞ்சுதா?
சார் நானும் கிளம்புறேன், இங்கே இருக்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது, திருப்பி இந்த மாதிரி எங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டேங்குன்னு. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இப்போ 8th கிளாஸ் பசங்க எடுத்து தான் ஆகணும், 9th எடுத்து ஆகணும், 10th எடுத்து ஆகணும், 11th எடுத்து ஆகணும். அதான் நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன், அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த பேட்சாக போய்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ நல்லபடியாக போங்கடா. எங்கடா போக போகிறீங்கன்னா எல்லாம் இருக்க போகிறோம். ஓகே, இந்த உலகம் இவ்வளோ தான். சரி, இந்த உலகம் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அமெரிக்கா இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி இந்த உலகம் இவ்வளோ தான். சரி, இந்த உலகத்துக்குள்ளே நம்ம எப்படியோ கண்டிப்பாக ஆர் பாத்ஸ் வில் கிராஸ். ஓகே, ஸோ ஸ்டே பிளெஸ்ட், ஸ்டே ஹாப்பி, பை. எஸ், அடுத்து இன்டகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் கம்பைன்ஸ் மெக்கானிக்கல், பயாலஜிக்கல், கல்ச்சரல் அண்ட் கெமிக்கல் மெத்தட். நான் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறேன், அதெல்லாம் கம்பைன் பண்ணுறேன். பாருங்க, எல்லா மெத்தட் இருக்கு. அப்போது இது வந்து என்ன ஆகும், ஒரு சிங்கிள் மெத்தட் நம்பிக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு கையில் தான் நான் எடுப்பேன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, எனக்கு கையில் ஒரு புண்ணு வருது, அப்போ எடுக்கிறது கஷ்டம். ஆனால் அதுவே நான் இந்த இன்டெகிரேட்டட் மெத்தட் வைக்கும்போது கையில் எடுக்க முடியல, பரவாயில்ல, ஒரு கெமிக்கலை போடு, கெமிக்கல் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல, ஒரு பெஸ்ட்டு போடு, பெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு பரவாயில்ல, பயாலஜிக்கல் தேவையான எல்லாமே போடு. அந்த மாதிரி நம்ம என்சைம்ஸ்லாம் போட்டு நம்ம என்ன நமக்கு தேவையான வச்சுருக்கோம். சரியா? எஸ், ஓகேடா, பாய். அடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண கஷ்டப்பட்டு எனக்கு தேவையான பிளான்ட்டு க்ரோ பண்ணி நீ அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது நான் அதை வெட்டி அந்த செடியை நான் எடுக்கணும். பிளான்ட்ல மண்ணில் இருந்தால் சாப்பிட முடியாதுல்ல, ஸோ அந்த மண்ணிலேருந்து வெட்டி எடுக்கிறது ஹார்வெஸ்டிங். கட்டிங் அண்ட் கேதரிங் மெச்சூர் கிராப்ஸ் விச் இஸ் க்ரோன். இதுக்கு மேலே வளர்ந்து அழுகிடும். ஸோ ஐம் க்ரோயிங் இட். ஸோ இன்க்ளூட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸ் லைக் த்ரெஷிங் அண்ட் வினோயிங். அதாவது நான் வந்து செடியை வெட்டி எடுத்துட்டேன்டா, அந்த எடுத்த செடியை நான் சில ப்ராசஸ் பண்ணும். ஓகே, அப்போ என்னால் விற்க முடியும். என்ன பண்ணணும், எனக்கு தேவையில்லாத விஷயத்தில் ரிமூவ் பண்ணணும். இந்த நம்ம வாஷ் பண்ணுவோம் அப்படி, அந்த மாதிரி இது நான் த்ரஸ்ட் பண்ணி வினோ பண்ணும்போது என்ன ஆகும், அது தேவையில்லாத விஷயத்தில் வெளியே வந்து நான் அழகாக எனக்கு தேவையான ரைஸை மட்டும் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். சரியா? ஸோ பாருங்க, நான் அதையுமே எப்படி பண்ணலாம், மேனுவலாக பண்ணலாம். நீ பேசிக்காக நீ படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எழுதிடலாம். மேனுவல் ஹார்வெஸ்டிங் பாருங்க, டன் பை ஹேண்ட், கையை வச்சு. பாட்டில் படி பண்ணுவாங்களே, ஐலெஸ்ஸா பாட்டெல்லாம் பாடி வெட்டி பண்ணி போட்டுப்பாங்க அது. ஓகே, அடுத்து மெக்கானிக்கல் மெத்தட் பாருங்க, யூசிங் டூல் சிக்கிள், லேபர் இன்டென்சிவ் அண்ட் டைம் கன்சியூமிங் அண்ட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் ஃபார்ம்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க மெஷின் ஹார்வெஸ்டிங் லைக் யூஸ் இன் லார்ஜ் ஃபீல்ட், சேவ்ஸ் டைம் அண்ட் லேபர். பாத்தீங்களாடா, தெரியுதா? மெக்கானிக்கல் மெத்தட் மெஷின் ஹார்வெஸ்டிங்ல புரியுதா? ஈஸியா இருக்கா பசங்களா? த்ரெஷிங் பாருங்க, இதுதான் த்ரெஷிங். அடுத்து அடிக்கிற அடியில நமக்கு தேவையில்லாதெல்லாம் வெளியே வரும், தேவை இருக்கிறத வெளியே வரும், உள்ள வரும். அதான் இந்த த்ரெஷிங்கிற ப்ராசஸ். செப்பரேட்டிங் கிரைன்ஸ் ஃப்ரம் ப்ராட்ஸ் அண்ட் சாப்ஸ். அப்படி அரிசி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு, அப்படியே ஆக்சுவலி அரேஞ்சாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை உடைக்கணும், இது நமக்கு தேவையில்லை, இதை உடச்சி இதை மட்டும் உள்ள எடுத்துக்கணும். ஸோ அதுதான் த்ரெஷிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் எடுத்த கிரெயின்ஸை வந்து நான் காற்றுக்கு இப்படி அடிப்பேன். இப்படி பண்ணும்போது அந்த காற்றுல வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த ஹஸ்க்கு பறந்து போயிடும், வெயிட் இருக்கக்கூடிய கிரெயின் கீழே வந்துடும். புரியுதாடா? நீங்கள் வீட்டில் பார்த்து இப்படி பண்ணுவாங்க, வீட்டில் சின்ன வயசில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், இப்படி ஒன்று பண்ணுவோம், எல்லாம் வெளியே போயிடும். ஓகே, நம்மளால பண்ண முடியாது, ஏன்னா அது ப்ராக்டிஸில் வரும். அப்படியே பண்ணுவாங்க அழகாக, அப்படியே அடிக்கும் போது எல்லாம் மேலே அழகாக ஏறும். அந்த காற்றுல தேவையில்லாத மட்டும் வெளியே போயிடும். அது ஹஸ்க்கு தான், ஏன்னா கிரெயின் வெயிட்டாக இருக்கும். ஸோ கிரெயின் கீழே செட்டில் ஆயிடும். அவ்வளோ விஷயம். Why storage is important? Crops are seasonal but needed year round, ensures continuous food supply. Okay, ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லைன்னா நமக்கு ஒரு அவசரத்துக்கு நான் அந்த டைமில் கல்டிவேட் பண்ணி எடுத்து வரைக்கும் டைம் ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி தான் வச்சுக்கணும். ஓகே, என்ன எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? நீ நல்லா ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற மாய்ஸ்சர் கண்ணில் போயிடும். மாய்ஸ்சர் கண்ணில் போனால் எந்த ஒரு ஆர்கானிசமாலும் வளர முடியாது. ஸோ அது ட்ரைடாக எப்படி சொல்கிறது, நமக்கு சேஃபாக இருக்கும். ஓகே, அடுத்து ஸ்டோரேஜ் யூனிட், கனி பேக்ஸ், குடவுன்ஸ், சிலோஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துல நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் நிறைய அரிசி மண்டியில் பார்த்துருப்பீங்க, அதை தான் பண்ணுவாங்க. ஃபியூமிகேஷன், கெமிக்கல்ஸ் யூஸ் டு கண்ட்ரோல் பெஸ்ட் அண்ட் இன்செக்ட். நீ நல்லா புகை அடிச்சு விட்றது மாதிரி கெமிக்கல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஆர்கனிசமும் வராது. ஸோ நம்ம கிராப் வந்து அங்கே சேஃபாக இருக்கும். அடுத்து பாருங்க, ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் ப்ரிவென்ட் ஸ்பாயிலேஜ் அண்ட் டிசீஸ். நமக்கு தேவையில்லாத விஷயம் எதுவுமே நடக்காது. ஏன்னா ஒரு கிரெயின் வந்து ஸ்பாயில் ஆகிறது ஈஸி. அப்போ அந்த இடத்துல நீ வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு கன்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா நீ எல்லா இடத்துலையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ட, திடீர்னு ஒரு மாதம் அப்புறம் சும்மா வந்து பார்க்குறேன், பார்த்தா என்னடா அது இன்னமும் வரும்னு பார்த்தா எல்லாம் ஓட்டியாக இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு எலி வந்திருக்கும். ஸோ நீ அதை ரெகுலராக நீ பார்த்துட்டு அந்த எலியை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த க்ராப்பை சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ண மாட்டேன். ஸோ ரெகுலர் இன்ஸ்பெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்து வாட் இஸ் ஸ்டோர்ட், ஃபுட் கிரெயின்ஸ், ஆயில் சீட்ஸ் அண்ட் வாட்டர், எவ்ரிதிங் கேன் பி ஸ்டோர்ட். ஓகே, எவ்ரிதிங் கேன் பி ஸ்டோர்ட். பார்த்தீங்களா, மட் பின், ஜூட் பேக்ஸ், சில இதெல்லாம் தான் விஷயங்கள். கிளியரா பசங்களா? ஈஸியாக இருக்கா?
growing different crops in a fixed sequence on the same field. Types of cropping: monocropping, mixed cropping. monocropping என்ன, சேம் crop நான் ஒரே டைம் வளர்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, நீ ஒரே crop வளர்த்துற, அப்போ அந்த ஒரு crop-க்கு எப்பவுமே ஒரே மாதிரி நியூட்ரியன்ஸாக தேவைப்படும். நைட்ரஜன் டிபெண்டடான கிராப்னு வச்சுக்கோ, அப்போ அந்த crop-க்கு எப்பவுமே நைட்ரஜன் வேணும். அப்போ நீ வளர்த்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்து மேலே என்ன ஆகும், நைட்ரஜன் முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், மிக்ஸ்டு கிராப்பிங் பண்ணணும். நீ ரெண்டுக்கும் மேற்பட்ட கிராப்ஸ் போகணும். அப்போ என்ன ஆகும், சில கிராப் நைட்ரஜன் எடுத்துக்கும், சில கிராப் ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். எல்லாமே கம்மியாகும், ஆனால் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கும். புரிஞ்சுதா? பாருங்க, மோனோகிராப்பிங், இன்டர்கிராப்பிங். தெரியுதாடா? மோனோகிராப்பிங் ஒரே செடி, இன்டர்கிராப்பிங்னா இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு செடி மாற்றி மாற்றி வைப்பேன். ஓகே, இதுதான் இன்டர்கிராப்பிங். எஸ், ஸோ இந்த கிராப் ரொட்டேஷன் பண்ணும்போது சொன்ன சாயில் ஃபர்டிலிட்டி ஜாஸ்தியாகும், நியூட்ரியன் பேலன்ஸ்ட் ஆகும். ஏன்னா ஒருத்தர் ஒரு இதை எடுத்துப்பான். அண்ட் லெக்யூம்ஸுங்கிற பிளான்ட்ஸ் அது என்ன பண்ணும், நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்படின்னா இந்த லெக்யூம்ஸுங்கிற பிளான்ட்ல ரைசோபியம்னு ஒரு பாக்டீரியா எப்பவுமே குடியிருக்கும். ரைசோபியம் என்ன பண்ணும், இந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் நைட்ரஜன். நல்லா கவனிங்க, பிளான்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் நைட்ரஜன். ஆனால் அந்த நைட்ரஜன் வந்து பிளான்ட்டில் அப்படியே எடுத்துக்க முடியாது. நைட்ரஜன் வந்து நிறைய இருக்குது, அட்மாஸ்பியர் நிறைய இருக்குது, ஆனால் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இப்போ நான் உங்ககிட்ட வந்து நீ ஒரு நான்வெஜ்னு வச்சுப்போம், சரியா? உங்ககிட்ட ஒரு 50 கிலோ கோழி நான் கீழே போடுறேன், ஆனால் எதுவுமே குக்டா இல்லை. உங்களால் ஒரு பீஸ் சாப்பிட முடியுமா? யூ வாண்ட் சம்மன் டு குக், ரைட்? அதே தான் இந்த லெக்யூமினஸ் பிளான்ஸ். இந்த லெக்யூமினஸ் பிளான்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரைசோபியம்ங்கிற மைக்ரோஆர்கானிசம் என்ன பண்ணுன்னா, அவைலபிளாக இருக்கிற இந்த நைட்ரஜன்லாம் கலெக்ட் பண்ணி பிளான்ஸுக்கு சாப்பிட்ற மாதிரி கொடுக்கும். அப்போது அந்த பிளான்ஸ் என்ன ஆகும், எடுத்துக்கிட்டு யூட்டிலைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக சாயிலில் நிறைய நைட்ரஜன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்த கிராப்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடு கம்மி பண்ணும். ஓகே, புரிஞ்சுதா? ஷாலோனா மேலாப்பில் இருக்க ரூட்ஸு, டீப்பாக இருக்கிற ரூட்ஸு, லெக்யூமினஸ்னா ஸ்டோர் பண்ணி பண்ணுற ரூட்ஸ், சரியா? இப்போ லெக்யூமினஸ் பிளான்ஸ் ஆஃப் சிமிலர் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் இவன் தான் என்ன பண்ணுவான், அட்மாஸ்பியரிக் நைட்ரஜனை பாக்டீரியா ஹெல்ப் மூலமாக இந்த பிளான்ஸ்க்கு தேவை மாதிரி கொடுப்பான். ஓகே, அதை அப்படியே குக் பண்ணி கொடுப்பான் பிளான்ஸுக்கு, சரியா? சீட் பேங்க் பாருங்க, பிளேஸ் ஃபார் ஸ்டோரிங் சீட்ஸ் டு ப்ரிசர்வ் ஜெனட்டிக் டைவர்சிட்டி. எனக்கு இந்த சீடு வந்து ஒரு அரிய வகையான சீடு. இந்த சீடு இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது. இந்த சீடு நான் பாதுகாக்கணும்னா இந்த சீட் பேங்க் கொடுக்கலாம். அப்போ என்ன ஆகும், சீட் அங்கே அழகாக பத்திரமா இருக்கும். சீட்ஸ் கேன் ரிமைன் வயபிள் ஃபார் hundreds to thousands of years. கிளியர்? கன்சர்வ்ஸ் நேட்டிவ் அண்ட் இண்டிஜினஸ்னா என்னோட ஊரில் உருவான என்னோட ஸ்பீஷஸ். ஓகே, ஏன் ஊரை நேட்டிவாக வச்சிருக்க, இந்தியாவை நேட்டிவ் வச்சிருக்க, தமிழ்நாடு நேட்டிவ் வச்சிருக்க, அந்த மாதிரி ஸ்பீஷஸ்லாம் நான் பாதுகாக்கலாம். ஓகே, எனக்கு வந்து சில டெக்னாலஜி உருவாக்குற ஹைபிரிட் சீட்ஸை கம்மி பண்ணலாம். அண்ட் சீட் லைப்ரரி மாதிரி வைக்கிறனால எனக்கு நிறைய சீட்ஸ், இந்த சீடுக்கும் என்ன தொடர்பு, இந்த மில்லட்டுக்கும் அந்த மில்லட்டுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கா, இவங்க அண்ணன் தம்பி நம்ம எல்லாம் ரிலேட் பண்ணலாம். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கொல்கத்தா நிறைய சீட் கலெக்ஷன் இருக்கு. அண்ட் நவதானியா சீட் பேங்க் நியூ டெல்லியில் 50,000 மேற்பட்ட சீட் வெரைட்டிஸை அழகாக ஸ்டோர் பண்ணுறாங்க. பாருங்க, நவதானியா சீட் பேங்க் தெரியுதா? எஸ். அடுத்து பாருங்க, சீட் பால். சீட் பால்ங்கிறது என்னன்னா, சம்டைம்ஸ் நான் சீட் இப்படி வீசும்போது எல்லா சீடுமே கிராப் ஆகுமான்னு கேட்டால் டவுட்டு தான். கரெக்டாக எல்லாமே அப்சர்வ் பண்ணி டவுட்டு தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சீட் பால்ஸை மிக்சர் ஆஃப் சாயில் கம்போஸ்ட் அண்ட் சீட்ஸ், நான் அந்த சீடை எடுக்கிறேன், நல்லா சாயிலில் மிக்சர் பண்ணி காம்போஸ்ட்டை உருவாக்கி அந்த சீடை அப்படியே வீசுகிறேன். அப்படி போனால் என்ன ஆகும் பாருங்க, அது பிளான்ட்டாக இருக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா சீடை மட்டும் இல்லாமல் சீடில் கொஞ்சம் மண்ணையும் போட்டு அதுக்கான நியூட்ரியன்ஸையும் போட்டு தான் போடுறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Importance பாருங்க, helps in ecosystem restoration, increases tree cover, promotes plant conservation awareness. ஓகே, உனக்கு சீடு பிளான்ட் எதற்கு முக்கியம் அதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சிடும். புரியுதா? அடுத்து, who uses it? NGOs and school students actively prepare and uses seed balls. Benefit பாருங்க, simple low cost method for planting difficult areas. கஷ்டமான ஏரியா, காடாக இருக்குது, மொட்டை காடாக இருக்குது, என்ன பண்ண தெரியல, ஒரு சீட் பாலை போடு, ஒரு உருண்டை பிடிச்சி போட்டுரு, அவ்வளோதான். பார்த்தீங்களா சீட் பால் இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்க. இது ஈஸியாக வாங்கி போட்டிங்கன்னா அழகாக ஒன்று செடி வரும். Heirloom seeds. Okay, it's heirloom seeds actually. Traditional seeds passed down through the generations. தலைமுறைகளா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து சில பல சீட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. நமக்கு அப்படியே ட்ராவல் ஆகி வருது. அதை மீட் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி ஓப்பன் பாலினேட்டர் பிளான்ஸ் மூலமாக வரும். கேரக்டர்ஸ் பாருங்க, preserve unique traits of plants. Seeds can be saved, dried and replanted every season, often grown in small isolated communities. அதாவது எனக்கு வந்து இந்த ஆடம்பரம் தேவையில்லை இந்த சீடு வளர்த்துருக்கு. எனக்கு ஜென்ரேஷன் வந்து சீட்னால எனக்கு இருக்கிற இடத்துல எனக்கு தேவையான அளவு வளர்த்து நான் ஈஸியாக கொண்டு போய்க்கலாம். அது அதுக்கான கான்செப்ட்.
புரிஞ்சுதா? இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. மெயின்டைன் ஜெனடிக் பியூரிட்டி அண்ட் டைவர்சிட்டி, ப்ரிவென்ட்ஸ் சேஞ்சஸ் டியூ டு கிராஸ் பாலினேஷன். ஏன்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் ஒரு மேட்டிங் நடக்குது. அப்போ 2 பேரோட கேரக்டரும் மிக்ஸ் ஆகி இந்த சீடு வித்தியாசமாக வரும். அப்போ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்ல. எனக்கு அது தேவையில்லைங்கனால ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் நமக்கு தேவையான ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஈஸியாக உனக்கு இந்த ஹேர்லூம் சயின்ஸ் மூலமாக கிடைக்கும். ஓகே. அண்ட் பிறகு பயோ இண்டிகேட்டர்ஸ், ஆர்கானிசம் that show the health status of the environment. அதாவது எனக்கு ஒரு ஆர்கானிசம் வந்து அந்த என்வைரன்மெண்ட்டுக்கான ஒரு ஹெல்ப் வந்து பண்ணதுக்கு என்னன்னு கேளுங்க. நான் வந்து ஒரு இக்காலஜிஸ்ட்னு வச்சுப்போம். இன்னும் எளிமையான பாஷையில் சொல்லணும்னா நான் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து எப்படி இருக்குது எவ்வளோக்குன்னு என்ற ஒரு ஆள் வச்சுப்போம். நான் ஒரு இடத்துக்கு வரேன், வந்து பார்க்குற ஒரு 20 தவளை இருக்குது. ஓகே, இண்டஸ்ட்ரி ஏரியா. ஓகே, பார்த்து 20 தவளை இருக்குது. நான் போயிட்டு ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன். அப்போ அந்த 20 தடவை எவ்வளோ ஆயிருக்கணும்? குட்டியில் போட்டு 40 ஆயிருக்கணும். ஆனால் அது 10 தான் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃப்ராக்ஸ் வந்து அங்கே அழியுதுன்னு அர்த்தம். அப்போ ஃப்ராக்ஸுக்கு ஒரு நேச்சர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஸோட ஸ்கின்னை வந்து அப்சர்வ் பண்ணும், காற்று அப்சர்வ் பண்ணும். அப்போ அந்த காற்றுல பொல்யூஷன் இருக்குன்னா அந்த காற்று பொல்யூட்டட் காற்று இந்த ஃப்ராக்குள்ளே போகும்போது ஃப்ராக் இறந்து போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது? அந்த இடத்துல ஃப்ராகுக்கு வந்து ஏதோ ஆபத்தான ஏரியா இருக்குது. ஸோ அந்த இடத்துல பொல்யூஷன் நடந்து எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் டவுன்ங்கிற மாதிரி கான்செப்ட். புரியுதா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் டிடெக்ட் சேஞ்சஸ் இம்பேக்ட் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் இண்டிகேட் சாயில் ஹெல்த். லைக்கன்ஸ்ங்கிற பொருள் நீங்கள் 12th வரைக்கும் படிப்பீங்க இதை பற்றி. லைக்கன்ஸுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எங்கெல்லாம் பார்க்குறியோ அங்கே எங்கே இருக்கவே மாட்டான். எங்கே பொல்யூஷனில் அங்கே ஜாஸ்தியாக இருப்பான். ஓகே, இப்போ ஒரு மரத்துக்கு கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பண்ணுறேன். ஆக்சுவலி ஆல்கேயும் ஃபங்கஸும் சேர்ந்தது. ஆல்கே தெரியும்ல, ஆல்கேயும் ஃபங்கஸும் சேர்ந்து தான் இந்த லைக்கன்ஸ். இப்போ அப்படியே மரத்தில் ஒட்டி வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். ஓகே, ஏர் பொல்யூஷன் இருந்தால் சென்சிட்டிவ், செத்துருவான், போயிடுவான். ஓகே, அப்போ லைக்கன்ட்டுக்குன்னு என்ன அர்த்தம்? ஏர் குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு அர்த்தம். கிளியர் பார்த்து இதுதான் லைக்கன்ஸ். இந்த மாதிரி இது இந்த பாடுபாடாக தெரியுது தான் லைக்கன்ஸ். லைக்கன்ஸ் கிளியர்? ஸோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன், நிறைய இன்ஸ்டியூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டாக அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இதோட வேலை என்னன்னு பாருங்க, நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸை கொண்டு வந்து நிறைய நாலேஜ் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணி அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறது. அது ரொம்ப முக்கியமான இன்ஸ்டியூட் பாருங்க. ஃபர்ஸ்ட் IRI, இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஓகே, இது புதுசாக இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க. இது 1 மார்க்கில் கேட்பாங்களா? இது ரோல் பாருங்க, கிரீன் எவல்யூஷனில் பெரிய ரோல் இருக்கு. ஓகே, கிரீன் எவல்யூஷனில் நிறைய ரோல் இருக்கு. டெவலப்ட் ஹை ஈல்டிங் crop varieties. அடுத்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ICARல பாருங்க, கோஆர்டினேட்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எஜுகேஷன் இந்தியா, லார்ஜஸ்ட் நெட்வொர்க் ஆஃப் அக்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ். லார்ஜஸ்ட் நெட்வொர்க், எல்லாமே கிடைக்கிறதுல. ஓகே, அது பாருங்க, கிருஷி விக்யான் கேந்திரா KVK, ஃபார்ம் சயின்ஸ் சென்டர்ஸ் கனெக்டிங் ரிசர்ச் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகே, ஒரு ஃபார்மர் வந்து ஹில் பி வெரி ஸ்கில்டு. அந்த ஃபார்மரை கூப்பிட்டு கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி இந்த சீடை கொடுத்து ஃபார்ம் பண்ணால் சூப்பராக வரும். ஃபங்க்ஷன் பாருங்க, டெஸ்ட் நியூ டெக்னாலஜிஸ் at local level, conduct training and workshop for farmers, provide advisory services, promote modern farming techniques. ஓகே, ப்ரொமோட் மாடர்ன் ஃபார்மிங் டெக்னிக்ஸ். அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக இது மூலமாக பண்ணலாம். ஃபோலியா ஃபிட்டிங் பாருங்க, ஸ்ப்ரேயிங் லிக்விட் ஃபர்டிலைசர் டைரக்ட்லி ஆன் பிளான்ட் லீவ்ஸ். இது வந்து ஏன் ஃபோலியான்னு சொல்கிறோம்னா, அந்த லீவ்ஸ் வந்து ஃபாலியேஜ் சொல்லுவோம் அந்த பேட்டர்ன்லாம். அப்போ நீ அது கரெக்டாக அடிக்க ஸ்ப்ரே பண்ணுற, டேரெக்டாக அந்த இதுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால வி கால் இட் தட். இது எப்படி ஒர்க் ஆகும்? டேரெக்டாக நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆகி, ஸ்டொமேட்டாங்கிறது என்னன்னா ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அந்த லீஃபில் குட்டி குட்டி இருக்கிற போர்ஸ் பேர் தான் ஸ்டொமேட்டா. ஓகே, அந்த ஸ்டொமேட்டாக்குள்ளே இந்த நியூட்ரியன்ஸ்லாம் போய் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அப்போ நிறைய நமக்கு நியூட்ரியன் சோர்ஸ் இருக்கும். அப்போ எங்கே சார் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுவீங்க, எதை எடுத்து ஸ்ப்ரே பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, நிறைய ஆல்கேஸ், கடலில் இருக்கக்கூடிய நிறைய ஆல்கேஸில் எடுத்து நான் பண்ணலாம். அண்ட் நிறைய ஹார்மோன்ஸ் ரிச்சாக இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் தேவையான ஃப்ளாஸ் ஃப்ரூட்ஸில் வளர்த்துக்கலாம். சரியா? எப்போவுமே காலையில் ஆர் லேட் ஈவினிங் கொடுத்தா பெட்டர் அப்சர்ப்ஷன் இருக்கும். காலையில் ஏன்னா ஸ்டொமேட்டோ வந்து ஓப்பனில் இருக்குள்ள அந்த சன்லைட் அப்சர்வ் பண்ணிருக்கேன். அப்போ அந்த இடத்துல போட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகும். பாருங்கள், foliar spraying on trees. தெரியுதா? ஓகே, ஸோ அப்சார்ப்ஷன் சூப்பராக இருக்கும். எஸ், ஸோ EM டெக்னாலஜி, எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் நமக்கு வந்து ஓகே அது ஆபத்துன்னு தோணும். அப்படி இல்லை, மைக்ரோ ஆர்கனிசம் நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். பார்ப்போமா எப்படிங்கிறது பாருங்க. யூஸ் ஆஃப் பெனிஃபிஷியல் மைக்ரோஆர்கனிசம் டு இம்ப்ரூவ் சாயில் அண்ட் பிளான்ட் ஹெல்த். எப்படி? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃபாஸ்பேட்டை சொலுபிளைஸ் பண்ணலாம், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணலாம், லாக்டிக் ஆசிட், இது எல்லாமே. இந்த எல்லா மைக்ரோவும் நமக்கு ஹெல்ப் தான் பண்ணும். ஓகே, ஒருத்தன் வந்து என்ன சொல்லுவாங்க ஞாபகம் இருக்க, ரைசோபியம், அந்த அட்மாஸ்பியர் நைட்ரஜனை அப்படியே பிளான்ட்டுக்கு தேவையான சமைச்சு கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு பண்ணும். நியூட்ரியன்ட் வந்து ரீசைக்கிள். அப்படின்னா இந்த நியூட்ரியன் கார்பன் டை ஆக்சைடுங்கிற நியூட்ரியன்ட் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா அது இங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு நமக்கு மைக்ரோப்ஸ் வேணும்.
அப்போ அது வெளியே போகாமல் இருக்கிறது உள்ளுக்குள்ளே சுற்றுறது நம்ம மைக்ரோப்ஸ். ஸோ நமக்கு என்ன பிளான்ட்டுக்கு தேவைப்படுறது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இம்ப்ரூவ் சாயில் ஃபர்டிலிட்டி, என்ஹான்ஸ் பிளான்ட் growth and protein. பெனிஃபிட் பாருங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி மெத்தட் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஓகே, அடுத்து பாருங்க பஞ்சகாவியா, மிக்சர் ஆஃப் 5 கவ் ப்ராடக்ட்ஸ். என்னது? கவுடங், யூரின், மில்க், கர்ட், கீ. இந்த மாதிரி 5 ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணி உருவாக்குறது பஞ்சகாவி. இது 1 மார்க்கில் கேட்பாங்கடா. இது நீ அப்படியே பிளான்ட்டு கொடுத்தீங்க, பிளான்ட்டுக்கு க்ரோத் இருக்கும், இம்யூனிட்டி பூஸ்டர் கிடைக்கும், ப்ரொவைட்ஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஏன்னா பெஸ்ட்டும் வராது கரெக்டாக, அண்ட் ஆல்சோ கிராப் ஈல்டை ஜாஸ்தி பண்ணும். இது என்ன பண்ணலாம், ஃபாலியா ஸ்ப்ரே மாதிரி அழகாக ஸ்ப்ரே பண்ணி ஆர் சீடை வந்து இதுக்குள்ளே முக்கிய வைக்கலாம் 20 மினிட்ஸ். அப்புறம் நீ சீடை பிளான் பண்ணினா சூப்பராக வந்துடும். ஓகே பாருங்க, கவுடங், கவ் யூரின், கவ் கீ, மில்க், கவ் கர்ட் எல்லாமே கிடைக்கும். கிளியரா புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, பயோ கண்ட்ரோல், யூசிங் லிவிங் ஆர்கானிசம் டு கண்ட்ரோல் பெஸ்ட் வீட் டிசீஸ். நான் என்ன பண்றேன், எனக்கு இந்த பெஸ்ட் வீடெல்லாம் பயங்கர தொல்லையா இருக்கு, என்ன பண்றேன்னு தெரியல. ஸோ நான் இந்த பெஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன். எப்படி? எனக்கு தேவையான லிவிங் ஆர்கானிசம் வச்சு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன். கிளியர்? ஸோ டைப் பண்ற பாருங்க, பயோ ப்ரெடேட்டர்ஸ். இது என்ன பண்ணும், எனக்கு தேவையில்லாத பெஸ்ட்டை சாப்பிட்ரும். பெஸ்டிசைட், பெஸ்ட்டை கொன்றும். ரிப்பல்லன்ஸ், இன்செக்ட் வந்து இன்செக்ட் துரத்தி விட்டுரும், ரிப்பல் பண்ணும். ஓகே, அட்ராக்ட், ரிப்பல். அடுத்து ஃபர்டிலைசர், சாயில் பிளான்ட் ஹெல்த் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். பெனிஃபிட்ஸ் பாருங்க, எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப் ஃபார் என்வாயன்மெண்ட், ரெடியூசஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டைட், மெயின்டைன்ஸ் இக்காலஜிக்கல் பேலன்ஸ். புரிஞ்சுதா? So பாருங்க, naturally occurring insects that use pests for feeding or multiplication. By introducing large number of predators in greenhouse, we can destroy the pest. நமக்கு தேவையில்லாத பெஸ்ட்டை அழகா இன்னொரு ஆர்கனிசம் வச்சு அது கொண்டுடலாம். சரியா? ஓகே பாருங்க, கிறிசோபா ஸ்பீஷிஸ் தெரியுதா? இது நமக்கு தேவையில்லாதவன், இவனை கொல்றதுக்கு இவன். பாத்தீங்களா? Got it? Clear? Yes. ஸோ பயோபெஸ்டிசைட் பாருங்க, நான் சொன்ன பெஸ்ட்டை கொல்லக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் பயோபெஸ்டைட். நான் அதாவது ஒரு உயிரோடு இருக்கிற பொருளை வச்சு பெஸ்ட்டை கொள்றேன், அவ்வளோதான், முடிஞ்சு முடிஞ்சிடா பாருங்க. ஸோ லிவிங் ஆர்கானிசம் ஆர் தேர் டிரைவ்ட் பார்ட்ஸ் விச் ஆர் யூஸ்ட் அஸ் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் கிராப்ஸ் அகெயின்ஸ்ட் இன்செக்ட் பெஸ்ட். புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? இப்போ நல்லா பாருங்க, ஃபங்கல் பயோபெஸ்டைட் ஒரு விஷயம் இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? கிளியரா நான் பேசுறது ஓகே இல்ல வாய்ஸ் எல்லாம்? ஸோ ஃபங்கல் பயோபெஸ்டைட் அப்படின்னா பாருங்க, ட்ரைகோடர்மா விரிடேங்கிறது. இதை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எனக்கு தேவையில்லாத இந்த லீஃப் ரூட்ல வரக்கூடிய டிசீஸ் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணலாம், அழகாக ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் பாக்டீரியல் பயோபெஸ்டைட், பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ் கண்ட்ரோல் த பெஸ்ட் லெபிடாப்டரா that attack cotton and maize plants. அப்போ நான் இந்த பீட்டிங்கிற இந்த ஒரு பாக்டீரியா யூஸ் பண்ணனா காட்டன் பிளான்ட்டை அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம் நான் கொண்டுடலாம். யார் உருவாம அது கொண்டுடலாம். அதே மாதிரி தான் பஞ்சகாவியா யூஸ் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத பெஸ்டைட்ஸ் ஆக்ட் ஆகி அந்த பெஸ்ட்டை கொண்டுருது. புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா? கிளியரா பசங்களா? அண்ட் பாருங்க, அதே மாதிரி தான் அசடார் ஆக்டின் ஒப்டைன், அது வச்சு என்ன பண்ணலாம், நீம்லேருந்து எடுக்கிறது. அதனால குட் இன்செக்ட், நீம்ங்கிறது ரொம்ப நல்ல பிளான்ட். அந்த பிளான்ட் எடுக்கிறது வந்து அப்படியே அழகாக போட்டு முடிச்சுக்கலாம். One of the earliest pesticide used by man was margosa leaves. The dried leaves repel the pest from stored grains. அப்போ நான் கிரெயினை ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக பெஸ்ட் வரும், ஏன்னா ஃபுட்டு தான் அதுக்கு. அப்போ அது பெஸ்ட்டை கொள்றதுக்காக இந்த லீவ்ஸ் எல்லாம் போட்டு வைக்கும்போது அந்த பெஸ்ட்டு அங்கே அழிஞ்சிடும். புரியுதா பசங்களா? ஈஸியாக இருக்கா? அண்ட் பாருங்க, இதுதான் இந்த பயோ ஃபர்டிலைசர். தெரியுதா? ஆர்கானிசம் which can bring about soil nutrient enrichment. soil அப்படியே என்ரிச் பண்ணலாம், நமக்கு தேவை மாதிரி சூப்பராக என்ரிச் பண்ணலாம். இப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரஜனை பிளான்ட்ஸுக்கு எப்படி தேவைப்படுமோ அதே மாதிரி சமைச்சு கொடுக்குறது இவங்க வேலையை. ஓகே, அதே மாதிரி சைனோ பாக்டீரியா பாருங்க, இவன் என்ன பண்ணுவான், நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பண்ணுவான், பிளான்ட்ஸுக்கு ஃபோட்டோசின்ஸ் பண்ணுவான். ஃபோட்டோசின்ஸ் என்னது, பிளான்ட்ஸ் ஃபுட்டு உருவாக்குற ப்ராசஸ், அதுக்கும் ஹெல்ப் பண்ணுவான். Symbiotic bacteria also fix atmospheric nitrogen. Although the chemical fertilizer increases food production, they degrade the natural habitat. நீ தான் என்னதான் நீ வந்து ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாலுமே, உனக்கு பெஸ்ட் நீ காப்பாற்றினாலுமே, பெஸ்ட் கிட்ட இருந்து உங்க க்ராப்பை காப்பாற்றினாலுமே அட் த எண்ட் சாயில் அடிப்படும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. சரியா? ஸோ ஈஸியாக பார்த்தாச்சுடா பசங்களா? என்ன டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் த வெரி பெஸ்ட். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட். ஓகே, பை பாய்.